இருதய சிந்தனையிலே என்ன செய்ய வேண்டும்? மறுரூபம் ஆக வேண்டும். இந்த இருதய சிந்தனை என்பது ஒரு மனிதனை தீட்டுள்ளதாயும் பாவத்திலே தள்ளுகிறதாயும் காணப்படுகிறது. அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கணும் அப்படின்னா உள்ளத்தின் எண்ணங்கள் அவரை பற்றி என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கணும், உள்ளத்தில் வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன செஞ்சால் அந்த சிந்தனையை நம்ம மாற்ற முடியும்? ஜெபத்தில் என்ன செய்யணும்? எப்பொழுதும் தரித்திருக்கணும். தானியேல் ஜெபிச்சான், என்ன நடந்துச்சு? சிங்கத்தினுடைய வாய் கட்டப்பட்டுச்சு. ஆனால் அதே இது அவனை அந்த பிரச்சனைக்கு உள்ளாக்குனவங்கள தூக்கி போடும்போது அவங்க என்ன செய்யலையாம்? தரையவே தொடலையாம். அதுக்குள்ளே அந்த சிங்கம் என்ன செஞ்சிச்சு? பீறிட்டு கொன்று போட்டது அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் பார்க்குறோம். அப்போ ஜெபத்தினால முடியாதது எதுவுமே கிடையாது, எல்லாம் முடியும். அப்போ இந்த இருதய சிந்தனை, நமக்கு இந்த சிந்தனை தான் என்ன செய்யுது? பாவத்தை உண்டு பண்ணுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், மனிதனை தீட்டுப்படுத்துவது வெளியே இருந்து போகிற ஒன்றுமே இல்லை, அவனுடைய இருதயத்திலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள் தான் என்ன செய்யுது? அவனை தீட்டுப்படுத்துகிறது. அப்போ நம்ம இந்த இருதயத்தை மறுரூபமாக்கணும் அப்படின்னா நம்ம அதிக நேரம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எவ்வளோ தூரம் நம்ம ஜெபம் பண்ணுதோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயம் என்ன செய்யப்படும்? மறுரூபம் ஆக்கப்படும். இரண்டாவது குறித்து பார்த்தோம்னா என்ன மறுரூபம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போம். தேவனுடைய மகிமையை எப்படி காணணுமா? கண்ணாடியில் நம்மளுடைய உருவத்தை எப்படி காணுதோம்? இப்போ ஒரு மனிதன் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காரு, அவர் சந்தோஷமாக நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி நமக்கு என்ன செய்யலாம்? தெரியலாம். ஆனால் அவர் உள்ளத்துக்குள்ளே என்ன பாடு இருக்குது, என்ன வேதனை இருக்குது, அவர் என்ன நினைக்காரு அப்படிங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம்னா நம்மளுடைய உருவத்தை அதை அப்படியே என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். கொஞ்சம் கூட என்ன இருக்காது? வேறுபாடே இருக்காது. அப்படியே அது என்ன செய்யும்? பிரதிபலித்து காட்டும். அதே மாதிரி நம்ம எதை பிரதிபலிக்கணுமாம்னா தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்க வேண்டும். நம்மளுடைய நடக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா பார்க்கவங்க என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். இவன் ஒரு கிறிஸ்தவன், இவள் ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்மளுடைய நடக்கைகள் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுதோம்னு வச்சுக்கிடுவோமே. பேருந்தில் பயணம் செஞ்சிட்ருக்கோம், கூட்டம் அதிகமாக இருக்குது. ஒரு வயதான முதியவர் வராரு, எந்திரிச்சு அவருக்கு இடம் கொடுத்து உட்காருங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வார்த்தை அவர் வாயிலேருந்து என்னது? நீங்கள் கிறிஸ்தவங்களா? அல்லேலூயா. எதற்கு? நம்மளுடைய நடக்கை ஒன்று நம்ம பிரதிபலிக்கலாம். கண்ணாடி எப்படி நம்மளை அப்படி பிரதிபலித்து காட்டுதோ இதே மாதிரி நம்மளுடைய அனுதின வாழ்வில் ஆண்டவரை நம்மளால் என்ன செய்ய முடியும்? பிரதிபலிக்க முடியும். சரி, நான் அப்படி பிரதிபலித்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அதே வசனத்தில் பார்த்தோம்னா மகிமையின் மேல் மகிமை, ஒரு மகிமை இல்லை, மகிமையின் மேல் மகிமை அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். நான் ஒரு அற்பமான ஆள், நான் ஒரு தூசியான ஆள், ஒன்றுமே கிடையாது அப்படின்னா ஆண்டவருடைய மகிமை நம்ம மேலே வந்ததுன்னா நம்ம மகிமை மேலே என்ன செய்யலாம்? மகிமை அடையலாம். எப்படி இருக்கணும்? நம்மளுடைய செயல் எல்லாவற்றிலையும் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்முடைய செயல் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டுச்சு அப்படின்னா ஆண்டவர் நம்மேல் அவருடைய மகிமை என்ன செய்ய போகிறார்? மகிமையின் மேல் மகிமை என்ன செய்ய பண்ணுவார்? விளங்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ பேரை பார்க்கலாம். யோசேப்பை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், அப்படி தானே? ஒன்றுமே இல்லாதவன். எதாவது இருந்துச்சா அவன்கிட்ட? எதுவுமே கிடையாது. ஆனால் எங்கே தூக்கி போட்டாங்க அவனை? யோசேப்பை எங்கே தூக்கி போட்டாங்க?
எதுக்குள்ளே? குழிக்குள்ளே தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனால் அவன் எங்கே வந்தான்? ஒரு ராஜாவாக வந்தான். அல்லேலூயா. தாவீது ஒன்றுமே கிடையாது, என்ன செஞ்சிட்டு இருந்தான்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடு மேய்ச்சவன், ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டவன், ஒரு நல்லது கெட்டதுலேயும் பங்கு பெற முடியாது, அவனுக்கு எந்த நன்மை தீமையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் யார்? ஆடு மேய்க்கவன் அந்த காலத்தில். அப்படி காணப்பட்ட தாவீது தான் என்னதான் ஆனார்? ராஜாவா ஆனார். எதனால்? அவங்களுடைய நடக்கை எல்லாவற்றிலும் யாரை மகிமைப்படுத்தினாங்க? ஆண்டவரை மட்டுமே மகிமைப்படுத்தினாங்க. நீர் போதும் எனக்கு. எத்தனையோ சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வரும் நம்ம தப்பு செய்யறதுக்கு, பாவம் செய்யறதுக்கு. ஆனாலும் ஆண்டவரை விட்டு என்ன செய்யக்கூடாது? வழி விலகவே கூடாது. நம்ம வேலை செய்கிற இடங்களில் உயர் அதிகாரிகள் சொல்லலாம், இந்த தப்பை பண்ணுப்பா, நான் சொல்லுதேன். இல்லை, நான் என்ன செய்ய மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன், இதுக்கு நீங்கள் என்ன தண்டனை என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கொண்டா அதனுடைய பலன் எப்படி இருக்குமா? மகிமையின் மேல் மகிமை. எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுதோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மளை என்ன செஞ்சு வைப்பார்? உயர்த்தி வைப்பார். இன்னும் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். வேதாகமத்தில் எடுத்து பார்த்தோம்னா போய்கிட்டே இருக்கும் லிஸ்ட்டு. 1 2 இல்லை, 12 சீசர்களை தேர்ந்தெடுத்தார். யாரையாவது ஒரு பெரிய கொடீஸ்வரனை போய் அவனையா தேர்ந்தெடுத்தாரா? நான் ராஜா வீட்டில் போய் அவனையா ராஜா மகனை கூப்பிட்டு வந்தாரா? எப்படி தான் எடுத்தார்? மீன் பிடிச்சிட்ருக்கவன் அங்கங்கே பார்க்கவனை தான் யாராக எடுத்துக்கிட்டார்? சீசராக தேர்வு செய்தார். அப்படி தானே? யாரையாவது ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு வந்தார்னு பைபிளில் போடப்பட்டிருக்கா? இல்லை. எல்லாம் எளிமையானவங்களை தான் அவர் என்ன செஞ்சார்? தேடி நாடி வந்தார். அந்த எளிமையிலையும் அவங்களுடைய ஜீவியம் நடக்க எப்படி இருந்துச்சு? ஆண்டவரை மகிமைப்படுத்தும் விதமாய். கண்ணாடி எப்படி நம்மளுடைய உருவத்தை பிரதிபலிக்கோ அதே மாதிரி ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டவர்களை தான் அவர் என்ன செஞ்சார்? தேர்ந்தெடுத்து கொண்டார். முதலாவது பார்த்தோம், இருதயத்தை என்ன செய்யணும்? மறுரூபமாக்கணும். மறுரூபமாக்கணும்னா என்ன செய்யணும்? ஜெபத்தில் அதிகமாக நம்ம நிலைத்திருந்தால் நம்மளுடைய இருதயத்தை என்ன செய்ய முடியும்? மறுரூபமாக்க முடியும். இரண்டாவது பார்த்தோம், நம்மளுடைய நடக்கையில் மறுரூபம் ஆக்கணும்னா யாரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நம்முடைய நடக்கை காணப்படணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நம்மளுடைய அனுதின நடக்கைகள் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். இறுதியாக பார்ப்போம் என்றால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிலிப்பியர் 3:21. நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு என்ன செய்வாராம்? மறுரூபம் ஆக்குவார். முதல்ல இருதய சிந்தை, ரெண்டாவது நடக்கை, மூணாவது என்னது? நம்முடைய சரீரம். நம்மளுடைய சரீரம் எப்படி? உங்களுடைய சரீரமே ஆலயமாக இருக்கிறது அப்படின்னு வேத வசனம் கற்றுத்தருது. அந்த ஆலயத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. சரியா? வேதாகமம் சொல்கிறது, ஒரு கண் இல்லாமல் ஒத்த கண்ணோடு என்ன செய்யலாம்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம், தப்பே கிடையாது. உன் கை தீங்கு செய்தால் கையை வெட்டி போடு, ஒரு கையோடு எங்கே வந்துரு? பரலோக ராஜ்யத்துக்கு வந்துரு. போதும். ஒரு கை இல்லாமல் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2 கையோடு எங்கே போயிடாத? எரி நரகத்துக்கு என்ன செஞ்சிடாத? போயிடாத. அப்படின்னு தான் நமக்கு வேத வசனம் உணர்த்தி கொண்டு இருக்கிறது. நாம் எப்படி காணப்படுகிறோம்? நம்முடைய சரீரத்தை எப்படி பேணுகிறோம்? ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவ்வளோ அபரிவிதமாக என்ன செஞ்சுருக்காரு? படைச்சிருக்கிறார். கண்ணை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்காரு, காதை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்காரு. கால் 2 காலும் ஒரே அளவாக இருக்குது. ஒரு அரை இன்ச்சு ஒரு கால் கம்மியாக இருந்தாலும் நம்மளுடைய நடக்கையில் என்ன செய்யும்? வித்தியாசம், வேறுபாடு தெரியும். அப்படி தானே? அதே போல் எத்தனையோ பேர் ஒரு கால் இல்லாமல் இருக்காங்க, கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க, செவிடர்கள், ஊமையர், அடிக்கிட்டே போகலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு? நல்ல சரீரத்தை எதற்காக கொடுத்துருக்காரு? அவருடைய மகிமை எங்கே விளங்கணும்? நம்முடைய சரீரத்தில் விளங்கணும். அப்போதான் அவர் நம்முடைய சரீரத்தை அவருடைய சரீரத்துக்கு ஒத்த மறுரூபம் ஆக்குவார். அதற்காக தான் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு? இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம செயல்படுறோமா?
சரீரத்தை எப்படி பாதுகாக்கிறோம்? 1 தீமோத்தேயு 6:12 பார்த்தோம்னா, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை காத்துக்கொள். எதை காத்துக்கொள்ளணுமா? நித்திய ஜீவன். முதலாவது வேத படம் வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து எங்கே போனார்? மறுரூப மலைக்கு போனார். அங்கே 2 நபர்களை சந்திச்சார். யாரெல்லாம்? வேத படம் வாசிக்காங்களா இல்லையா? மறந்துட்டீங்களா? 2 நபர்களை இயேசு கிறிஸ்துட்ட பேசுகிறத சீசர்கள் கண்டாங்க. யாரெல்லாம்? மோசே, எலியா. 2 பேர்ட்டையும் அவர் முகமுகமாக பேசிகிட்டு இருக்கிறத இந்த 3 சீசர்களும் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. அப்போ நம்மளுடைய பார்வைக்கு 2 பேரும் என்ன செஞ்சு போயிட்டாங்க? மரித்து போயிட்டாங்க. இல்லை, நோ, அப்படி தான் நம்மளுடையது. ஆனால் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்துச்சு? நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்படிங்கிற அந்த தரிசனத்தை காட்டுறதுக்காக தான் ஆண்டவர் அந்த தரிசனத்தை என்ன செய்கிறாரு? ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவோட ஒரு 3 சீசர்கள் போனாங்க. யாரெல்லாம்? வேத படத்தில் வசதி தான், வேறு ஒன்றும் கேட்கல. சரி. யாரெல்லாம்? பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் போனாங்க. ஆனால் இயேசுவினுடைய சீசர்கள் 12 பேர். ஆனால் அவர் எத்தனை பேரை தான் கூட்டு போனார்? 3 பேரை தான் கூட்டு போனார். ஏன்? அந்த 3 பேரோடைய சரீரத்தை என்னதாக்கணும்? மறுரூபமாக்கணும். 3 பேரோட சரீரத்தை என்ன செய்யணும்? மறுரூபமாக்கணும். இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. பார்த்து அவங்க என்ன செய்தாங்க? பயப்படுதாங்க. பயப்பட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு? ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த தரிசனங்களை நான் மரித்து உயிரோடு எழும்பும் வரை நீங்கள் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது அப்படின்னு கட்டளை கொடுக்குறாரு. சரியா? முதல்ல இயேசு கிறிஸ்துக்கு பிறக்கிறாருங்கும்போது என்ன வசனம் வந்துச்சு? பயப்படாதிருங்கள். இங்கேயும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? பயப்படாதிருங்கள். அதேமாரி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது வானத்துலேருந்து என்ன சத்தம் உண்டாச்சு? இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். இங்கே மறுரூபமாகுதார். மறுரூபமாகும்போது ஒரு மேக நிழலிடுது. அந்த மேகமும் அதே வசனத்தை என்ன செய்யுது? சொல்லுது. எதற்கு அப்படின்னா, முதல்ல இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இந்த சீசர்கள் கூட இல்லை. இப்போ இந்த சீசர்கள் இருக்காங்க. இந்த சீசர்களுடைய சரீரத்தை மறுரூபப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? இந்த தரிசனத்தை காட்டுறாரு. அப்போ 3 காரியங்களை இன்றைக்கி சிந்தித்து பார்த்தோம். முதலாவது, இருதய சிந்தனை நமக்கு எப்படி இருக்குது? ஆண்டவரோடு இணைந்து இருக்குதா? ஜெபத்தில் தரித்திருக்கோமா? ஜெபம் நமக்குள்ளே எப்படி காணப்படுது? முதலாவது. 2வது, நம்மளுடைய நடக்கை. எப்படி கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குறோமோ அதே போல் ஆண்டவருடைய மகிமை நம்மளுடைய நடக்கையில் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டால் நம்ம என்ன செய்வோமா? மகிமையின் மேல் மகிமை அடைய முடியும். 3வதாக பார்க்குறோம், நம்முடைய சரீரம் என்ன ஆகணும்? மறுரூபமாகணும். நம்முடைய சரீரம் மறுரூபமாகணும்னா நம்ம எப்படி காணப்படணும்? சுத்தமாக இருக்கணும். நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்தையும் நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளணும். நீங்களே அந்த ஆலயம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆலயத்தை ஏதாவது நம்ம தீட்டுப்படுத்துவோமா? தீட்டுப்படுத்த விடுவோமா? விட மாட்டோம். அப்படி தானே? கடந்த நாட்களில் விக்ரமசிங்கபுரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையில் பார்த்தா சின்ன சின்ன பசங்க, ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். சிறுவர்கள் அந்த காரியத்தை என்ன செஞ்சாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி தான் தீட்டுப்படுத்த தயாராக இருக்குது. அவன் ஓடி வந்தால் அவனை புடி அப்படின்னு தான் சொன்னான். ஆனால் இப்போ எங்கே இருக்கான்? கொலை குற்றவாளியாக ஜெயிலில் இருக்கான். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்மளை பால்படுத்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? இந்த சரீரம் யாருடைய சரீரம்? நம்மளுடைய சரீரம் கிடையாது, ஆண்டவருடைய சரீரம். அவர் எனக்கு கொடுத்தது. நம்ம இப்போ இருக்கிறது வாடகை வீடு. ஓனர் யார்? ஏசப்பா. இந்த ஓனர்கிட்ட இந்த சரீரத்தை என்ன செய்யணும்? டேமேஜ் இல்லாமல் கொடுக்கணும், தீட்டு இல்லாமல் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவர் நம்மளை எப்படி படைச்சி எப்படி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? தீட்டு இல்லாமல் ஒப்படைக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. இப்போ இந்த நாளில் மறுரூபத்தை பற்றி பார்த்தோம்.
3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது இருதய சிந்தனை நினைச்சினோம் மாறி ஜெபத்தில் தரித்துக்கும் போது இருதய சிந்தனை நினைச்சியும் மறுரூபமாக்கப்படும். 2வது நம்மளுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் நிச்சயம் மறுரூபமாக்கப்படும். 3வது நம்மளுடைய சரீரம் நிச்சயப்படும் மறுரூபமாக்கப்படும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன்.